இதுக்கான நல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸா ரெண்டு ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து லூபின் ஃபார்மா கம்பெனி வந்து இருக்கு. என்ன ரீசனால அப்படி சொல்லி பார்க்கும்போது அவங்க USFDA கிட்ட இருந்து அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு ட்ரக்குக்கு. அது என்ன ட்ரக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ட்ரக்கோட நேம் என்ன அப்படின்னா டபோக்ளிஃப்ளோர்சின் பிளஸ் மெட்டாஃபார்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்கு. இந்த ட்ரக்காக தான் அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. இது எதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண போற ட்ரக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க டைப் 2 டயபிட்டிஸ் வந்து இருக்காங்களா அதுக்கான ட்ரீட்மெண்டா தான் இந்த ட்ரக் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு ட்ரக்கான அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்களா. அப்புறம் இங்க யூரோப் கம்பெனி ஒன்று இருக்கு விசிஃபார்மான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பெனியோட அக்விசிஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்க டயபிட்டிஸ் வர பேஷன்ஸ்க்கு கண்டிப்பா ஐல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை வரும். ஸோ அந்த ஐ மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக இங்க விசிஃபார்மான்ற கம்பெனி வர வச்சிருக்காங்க. ஸோ அதனால உங்களோட ஐ கேர் போர்ட்ஃபோலியோ வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. அப்புறம் டைப் 2 டயபிட்டிஸ் வேற இருக்குல்ல. ஸோ அந்த டயபிட்டிஸ் போர்ட்ஃபோலியோ அடுத்த லெவலுக்கு வந்து போகுது. இது எதோட ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜிப்டியோ எக்ஸ்ஆரோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் தான் இந்த ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. ஸோ இதுக்கான அப்ரூவல் அந்த எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ண போறாங்க. யூரோப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ற விதமா விசிஃபார்மான்ற கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. லூபினுக்கு ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கா. அடுத்த கம்பெனியா இருக்குது ஜைடஸ் லைசன்சஸ் வந்து இருக்காங்க. இவங்களுமே இந்த ஒரு ட்ரக் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் அடைய போறாங்க. இவங்களுமே அதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. டபாக்ளிஃப்ளோர்சின்ன்ற அந்த ட்ரக்கான அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. பட் ஆனா இவங்க அந்த மெட்டாஃபார்மின் ட்ரக் வந்து லான்ச் பண்ணல. டபாக்ளிஃப்ளோர்சின் மட்டும் லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பீரியட் வேற இருக்கு. 6 மந்த்துக்கான எக்ஸ்க்ளூசிவ் பீரியட் இருக்கு. அந்த ஒரு 180 டேஸ்ல இவங்க வந்து இனிஷியலா மார்க்கெட் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. இதுவுமே டைப் 2 டயபிட்டிஸ்க்கான அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்கான ட்ரக்கா தான் இருக்கு. பட் ஆனா இதோட ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் பேர் வந்து ஆஸ்ட்ராஜெனகா இருக்காங்களே அவங்களோட ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. ஸோ அதோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் சீப்பர் ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ஜைடஸ் அண்ட் லூபின் ஃபார்மா இது ரெண்டுத்துலயுமே ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. ஏன் இந்த ஒரு டைப் 2 டயபிட்டிஸ் இந்த ஒரு மார்க்கெட்ல போறாங்க அப்படின்னா இப்போ அதோட மார்க்கெட்டை பொறுத்தல $10.2 பில்லியன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 85,000 கோடி ரூபாய் மார்க்கெட் உள்ளதா இருக்கு. ஸோ இதை இனிஷியலா கிராப் பண்றதுக்காக தான் இந்த ரெண்டு கம்பெனிஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜைடஸ் லைசன்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் பீரியட் வந்து இருக்கு. ஆல்ரெடி இங்க ஜைடஸ் லூபினுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்ல வந்து இருக்காங்க. அந்த செமக்ளூட்டேட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த டேப்லெட்ஸ் இருக்குல்ல இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் பண்றதுக்கான பார்ட்னர்ஷிப் வந்து இருக்காங்க. ஸோ ஜைடஸ் அண்ட் லூபின் ஃபார்மா வந்து இன்னைக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸ்டாக்கா இருக்கு. மெயினா நம்ம ஜைடஸ் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஸ்டாக் பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து கம்மியா வந்து இருக்கு. லூபினுமே வந்து பாத்தீங்கன்னா 21 to 22 வந்து இருக்கு. 22க்கு மேல போச்சு அப்படின்னா 21க்கு மேல போச்சுனா கூட நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஜைடஸ் லைஃப் வந்து இன்னும் பெட்டராகவே வந்திருக்கு. ஸோ அதனால அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். மணப்புரம் ஃபினான்ஸ் கம்பெனில ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு இந்த கம்பெனிக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட அந்த ஷேர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிருக்காங்க. அவங்களோட டைரக்டரே இப்படி வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது. செபியோட ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா இங்க டைரக்டர்ஸ் வந்து இங்க ட்ரேடே வந்து பண்ணக்கூடாது. பையோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் வந்து பண்ணக்கூடாது. பட் ஆனா அப்படி நடந்திருக்கு. இந்த மணப்புரம் ஃபினான்ஸ்ல அபிஜித் சென்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருக்காரு. இவரோட அக்கௌண்ட்ல தான் அது நடந்திருக்கு. 6.15 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் வந்து நடந்திருக்கு இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேர்ல. இவங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இருக்குல்ல அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பை அண்ட் செல் வந்து நடந்திருக்கு. பட் ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. அதாவது இந்த ஷேரை பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேர் வந்து பையோ செல்லா பண்ண சொல்லி நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. பட் ஆனா இது டெக்னிக்கல் எரரா நடந்திருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கம்பெனியை நோட் பண்ணிட்டு இவர் மேல 20,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பெனால்ட்டியா போட்டு வாங்கியிருக்காங்க. அதே எடுத்துட்டு போய் இங்க செபி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. செபியுமே வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி டீடைலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸ்ல ஒரு நெகட்டிவான அப்டேட் இருக்கு. ஸோ இது வந்து சீரியஸான இஷ்யூன்னு கேட்டீங்க அப்படின்னா சீரியஸான இஷ்யூலாம் எதுவும் கிடையாது. டெக்னிக்கல் கிளிச் தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்க டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அண்ட் தென் செபி கிட்டயுமே இங்க மணப்புரம் ஃபினான்ஸே போயிட்டு இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால பெரிய அப்டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. கொஞ்சம் நெகட்டிவா இருக்காது. லார்சன் அண்ட் டியூப்ரோ அப்புறம் BHEL இந்த ரெண்டு கம்பெனிஸ்மே இங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுப்பாங்களா அது எல்லாமே லோயஸ்ட் பிட்டிங் வந்து பண்ணிருக்கதா சொல்றாங்க. இதனால இந்த கம்பெனிஸ்க்கு தான் அந்த ஒரு பிட்டிங் கிடைக்கிறது போற சான்சஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ வந்து 22,500 கோடி ரூபாய்க்கு வந்து பிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தனி ப்ராஜெக்டா வந்து இருக்கு. BHEL வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கான அந்த ஒரு பிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூ அதுவா இருந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே லோயஸ்டான லெவல்ல ஒரு பிட்டிங் வந்து நடத்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க கிட்ட தான் இந்த ப்ராஜெக்ட் இதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இதுல மெயினான ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது NTPC பவர் பிளான்ட் வந்து சத்தீஸ்கர்ல ஓபன் பண்ண போறாங்க. அந்த ஒரு பிளான்ட் வந்து இருக்கு. தாமோதர் வேலி கார்பரேஷன் பிளஸ் ஆல் இந்தியாவோட ப்ராஜெக்ட் இது வந்து ஜார்க்கண்ட்ல வந்து நடக்கும் போது இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பைப் லைன்ல இருக்கு. அப்புறம் ஒடிசால தெர்மல் பவர் பிளான்ட்டோட அந்த ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்கு. ஸோ அப்புறம் இங்க கெயிலோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வேற உள்ள இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இங்க டேக் ஓவர் பண்றதுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்றதுக்கு தான் இந்த லோயஸ்ட் பிட்டிங் வந்து நடத்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு கம்பெனிஸ் தான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. L&T பொறுத்தல அதிகமான ஆர்டர்ஸ் வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த இந்த ஒரு கம்பெனி நேற்றுக்கான நல்ல ஒரு 8% வந்து ஏறி 4,000 ரூபாய் வந்து கிராஸ் பண்ணிச்சு. இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து ஆயிடுச்சு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேயர்ல நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா L&T வந்து கன்சிடர் பண்ணிருப்போம். பட் ஆனால் திரும்ப வந்து ஏறிடுச்சு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து MEFGன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருந்தாங்க. 20% ஸ்டேக் வந்து வாங்க போதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு. 39,000 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 20% ஸ்டேக் வந்து உள்ள வந்திருக்கு. FIS ஹோல்டிங்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிய வரும். 20% வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இது எப்படி ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா அதிக அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இவங்க கிட்ட வந்து இப்போ இருக்கு. ஸோ அதனால இவங்களால பெட்டரான லோன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அப்புறம் இவங்களால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஈஸியா வந்து பண்ணிக்க முடியும். குளோபல் ஃபண்டிங் ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் போது ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு. இது வந்து எப்படி இங்க MUFG கம்பெனி வந்து இதை பிளான் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தான் இங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்காக பிளான் பண்ணாங்க. இந்தியா வந்து growth வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்தியன் growthல இங்க வந்து மெயினா வெஹிக்கிள் ஃபினான்ஸ் அப்புறம் ஸ்மால் பிசினஸ் லோன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ற மாதிரி என்ன கம்பெனி இருக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து கல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால அது வந்து வாங்கியிருக்காங்க. 840 ரூபான்ற பிரைஸ்ல வந்து அந்த ஷேர் பிரைஸ் வச்சு
இந்த டீல் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஸோ 20% ஆஃப் த ஸ்டேக் வந்து நடந்திருக்கு. 39 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஷேர் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. 1000 ரூபாய் வந்து தாண்டி இருக்கு, காஸ்ட்லியா வந்து இருக்கு. பிரைஸ் புக் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆர்பிஐ கவர்னர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கிளியரா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு HDFC பேங்கை பத்தி. HDFC பேங்கை நாங்க வந்து கிளியரா வந்து ஆடிட் பண்ணிட்டோம், கிளியரா வந்து செக் பண்ணிட்டோம். என்னென்ன மெட்ரிக்ஸ் வச்சு சொல்றாரு அப்படின்னா, இன்டர்னல் மீட்டிங்ஸை கிளியரா வந்து செக் பண்ணிட்டதா சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்புறம் அவங்களோட கவர்னன்ஸ் சிஸ்டம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா வந்து ரிவ்யூ பண்ணிட்டதா சொல்றாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இங்க நோட் அவுட் வந்து பண்ணல. அதனால ஃப்ராட் எதுவுமே நடக்கிறதுக்கான அந்த ஒரு சான்சஸ் வந்து கிடையாது. பேங்க் வந்து கிளியரா தான் வந்து இருக்கு, ப்ரொஃபஷனலி ரன்னா தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சைட்ல இருந்து அந்த அஷூரன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த பேங்க் ரீஅஷூரன்ஸ் பண்ற விதமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டமே சேஃபா தான் வந்து இருக்கு, அதை நாங்க வந்து மெயினா மானிட்டர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து ரெசிலியண்டா வந்து இருக்கும். இங்க பிக்கான ஷாக் நடக்கும்போது, அதாவது இப்போ HDFC பேங்க்ல ஒரு பெரிய ஷாக் நடந்துச்சுல, அப்போ கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பெருசா வந்து கொலாப்ஸ் ஆகல. HDFC பேங்க் பொறுத்தல கொஞ்சம் தான் வந்து இறங்குச்சு. ஸோ இந்த மாதிரி பிக் ஷாக் கூட நம்மளால வந்து தாங்கிக்க முடியும், அந்த அளவுக்கான ரெசிலியன்ட்ல வந்து நம்ம இருக்கோம். அண்ட் தென் இங்க வந்து பெருசா வந்து இங்க குளோபல் லெவல் வந்து சுச்சுவேஷன் சரியில்லைனா கூட இங்க நம்ம ஊரோட லோன்ஸை பொறுத்தல டிஃபால்ட் ஆகுதுக்கான சான்சஸோ இல்ல அப்படின்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இல்ல, இங்க பெர்ஃபெக்டா தான் இருக்கு. அதனால பேங்கிங் சிஸ்டம் மேல நம்பிக்கை வந்திருக்கு, அதுக்காக ரீஅஷூரன்ஸ் வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த HDFC பேங்க்லயுமே வந்து நிறைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அந்த போர்ட் மீட்டிங்ஸ் வந்து இங்க வந்து பிக் டிசிஷன்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா வந்து எடுங்க, டெய்லி ஆபரேஷன்ஸ் போயிட்டு எந்த ஒரு அஃபெக்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து திரும்ப ரீஅஷூரன்ஸ் வந்து HDFC பேங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க. டாடா ட்ரஸ்ட்ல நடந்துட்டு இருக்க பிரச்சனை வந்து தெரியும். இதுல விஜய் சிங் மேல இன்னொரு ஒரு பெரிய நியூஸ் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20 கோடி ரூபாய் இவரோட பாக்கெட்டுக்கு வந்து போயிருக்கதா சொல்றாங்க. அது ஆக்சுவலா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து போக வேண்டியது, பட் ஆனா இவரோட பாக்கெட்டுக்கு போயிருக்கதா சொல்றாங்க. இதை பத்தி டீடைலா வந்து பார்ப்போம். இங்க டாடா ட்ரஸ்ட்ல விஜய் சிங் வந்து உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மேகில் மிஸ்ட்ரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து பாசி கம்யூனிட்டி கிடையாது, அப்புறம் மும்பைல வந்து லீவ் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் மேல வந்து நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்க விஜய் சிங் மேல இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க வந்து டாடா குரூப்ல நிறைய இடத்துல வந்து இவர் டைரக்டரா நாமினி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாடா சன்ஸ், டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம், அப்புறம் டாடா ஏரோஸ்பேஸ்ல 2 கம்பெனி வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டைரக்டரா வந்து இருந்தாரு. ஸோ இந்த ஒரு டைரக்டரா வந்து இருக்காருல்ல, ஸோ இதனால வந்து இவர் அந்த போர்ட் மீட்டிங்ஸ்ல அட்டன் பண்ணாலே இவருக்கு வந்து பே வந்து கொடுப்பாங்க. அது வந்து 20 கோடி ரூபாய் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு 20 கோடி ரூபாய் நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட்க்கு வந்து போகணும், பட் ஆனா இவரோட பாக்கெட் வந்து போயிருக்கதா சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஒரு கேஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. ஓலா எலக்ட்ரிக் கம்பெனி வந்து லாஸ்ட் ஒரு 5 நாள்ல 30% மேல வந்து ஏறி இருக்கு. இன்னும் IPO பிரைஸோட கீழே தான் வந்து இருக்கு, பட் ஆனாலும் ஏறி இருக்கு. என்ன ரீசனால ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து டர்ன் அரவுண்ட் ஆகிற மாதிரி வந்து தெரியுது. ஓலா எலக்ட்ரிக் கம்பெனி வந்து இப்போ இந்த மார்ச் மாசத்துல 10,000 வந்து வித்திருக்காங்க. பிப்ரவரி மந்தோட சேல்ஸ் பொறுத்தல 4,000 தான் வந்து வித்திருந்தாங்க. இப்போ வந்து 10,000 வந்து விற்கிறாங்க. ஸோ அதனால ஒரு ஜம்ப் வந்து இருக்கா, அண்ட் தென் இயர் ஆன் இயர் பேசிஸ்லயும் ஒரு ஜம்ப் வந்து இருக்கு. அண்ட் தென் இவங்களோட அந்த ஒரு சர்வீஸ் தான் பிரச்சனையே. ஸோ அதனால இப்போ வந்து அந்த சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இங்க சேம் டே சர்வீஸாவே 80% ஆஃப் வண்டி வந்து கொடுத்து அனுப்பிச்சுறாங்க. இன்னும் ஸ்பேர்ஸ் வந்து அதிகமா வந்து கிடைக்குது. அண்ட் தென் நிறைய அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து உள்ள போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லா ரீசனாலையுமே இங்க ஓலா எலக்ட்ரிக் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனாலுமே ஏத்தர்லாம் இதை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு கம்பெனி டாப் 1 பிளேயர்ல இருந்து டக்கு டக்குன்னு அவங்களோட மார்க்கெட் பொசிஷன் வந்து இழந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டரா இருக்கு. இப்போ ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெக் மஹிந்திரா வந்து இப்ப பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பை ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. டார்கெட் பிரைஸ் 1600 ரூபாய் வந்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு 10% ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களோட மெயினான 2 பிசினஸ் வந்து இருக்கு. கோர் பிசினஸ் அதுதான். ஒன்னு வந்து ஐடி சர்வீசஸ், இன்னொன்று வந்து BPO சர்வீசஸ். BPO பொறுத்தவரை இங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட் அப்புறம் பேக் ஆஃபீஸோட அந்த ஒரு ரோல் வந்து இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ். இது எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இப்போ எல்லா கம்பெனிஸோட ஃபோக்கஸ்மே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. அது இந்த கம்பெனி வந்து ப்ராப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்க கிட்ட $1.1 பில்லியன் ஆர்டர் புக் வந்து இருக்கு. இது வந்து ஹையஸ்ட் எவரா வந்து இருக்கு. 48% ஆர்டர் புக் வந்து ஏறி இருக்கு. $500 மில்லியன் யூரோப்பியன் டீல் வச்சிருக்காங்க, டெலிகாம் டீல் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டெக் மஹிந்திராக்கு ஒரு நல்ல அப்டேட் இருக்கு. ஸோ அதனால பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்டாண்டை பொறுத்தல இப்போதைக்கு காஸ்ட்லியா வந்து இருக்கு. ஸோ ஏறனாலுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அமேசான் வந்து ஒரு 14,000 பேர் வந்து இங்க மே மாசம் அப்போ வேலையை விட்டு அனுப்ப போறோம்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ இதுக்கு வந்து அமேசான் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கிளைம் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து இங்க 14,000 பேர் வந்து வேலையை விட்டு தூக்க போறதா இந்த மே மாசம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க CEO ஆண்டி ஜாசியுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லே ஆஃப்ஸ் வந்து நடக்கும், ஆட்டோமேஷன் வந்து நடக்கும், அதனால லே ஆஃப்ஸ் வந்து நடக்கும். பட் ஆனால் இந்த அளவுக்கு யூஸ் வால்யூம்ல வந்து நடக்காது, அதுவும் இந்த மே மாசம் வந்து நடக்காது. பட் ஆனால் லேட்டர் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு மாசம் வால்யூம்ல நடக்குமா தெரியாது, பட் ஆனால் ஆட்டோமேஷனால லே ஆஃப் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் மார்க்கெட்டே நேற்று வந்து 3% வந்து ஏறி இருக்கும். Nifty 50 and சென்செக்ஸ் நேற்றுக்கான நாளும் ஒரு 3% to 4% வந்து ஏறி இருக்கும். அண்ட் தென் இங்க வந்து மிட் கேப்பை பொறுத்தல அண்ட் தென் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்தல 4% மேலேயே வந்து ஏறி இருக்கும். என்ன ரீசனால ஏறி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்குமே வந்து தெரியும். அந்த நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இங்க வந்து இங்க பீஸ் டீல்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால ஒரு 2 வாரத்துக்கு வந்து இங்க போர் நடக்காது அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலையால இங்க மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு. ஸோ இதுல மேஜரா ஏறது வந்து டைட்டன் கம்பெனி வந்து இருக்கு. ஒரு 6% வந்து ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னா சேல்ஸ் growth வந்து சூப்பரா இருந்துச்சு. PC ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு 5% ஏறிச்சு. அவங்களோட அந்த ஒரு Q4 பிசினஸ் அப்டேட்டுமே சூப்பரா இருந்துச்சு. LIC கம்பெனி வந்து ஒரு 7% ஏறி இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா போனஸ் வந்து தரப்போதா சொல்லியிருக்காங்க. அதனால இருந்து ஏறி இருக்கு. ஒரு ஷேர் வந்து அடிஷனலா வந்து கிடைக்க போகுது. லாசன் அண்ட் டியூப்ரா 8% வந்து ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க மிடில் ஈஸ்ட்ல அந்த ஒரு பிரச்சனை வந்து முடிவுக்கு வரமே தெரியல. அந்த ஒரு போர்ஷனல் இல்லை அப்படின்னால இங்க வெஸ்ட் ஏஷியா வந்து இங்க இவங்க கைக்கு வந்து வந்துடும்.
அந்த இடத்துல ப்ராஜெக்ட் எல்லாமே இன்னும் ப்ராப்பரா எக்ஸிகூஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால வந்து ஏறி இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனி 2-3% வந்து ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு டீல் வந்து ஜெயிச்சிருந்தாங்க, அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருந்தாங்க, அதை நம்ம நேற்று பார்த்திருந்தோம். அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பால ஏறி இருக்கு. இன்டர் குளோபல் ஏவியேஷனுமே ஒரு 10% வந்து ஏறி இருக்கு. அப்புறம் எங்க பெயிண்ட் செக்டர்ஸ்மே வந்து சூப்பரா இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்லாம் கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. அப்புறம் எங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து சூப்பரா வந்து ஏறி இருக்கு. பிபிசிஎல் அந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ்லாம் வந்து ஏறி இருக்கு. ஸோ இது எல்லாமே நேற்றுக்கான நல்லா பாசிட்டிவான சைனா இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு நாள் என்ன நடக்க போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவா தான் இருக்க போகுது. கிஃப்ட் நிஃப்டியோட சைனை பொறுத்த 117 பாயிண்ட் நெகட்டிவ்ல வந்து இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நாள் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது. சீஸ்ஃபயரோட அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால நேற்று மார்க்கெட் வந்து சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அது ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா அந்த கம்பெனிஸ் என்ன ஏர்னிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரணும். அப்படி தெரியும் போது இந்த மார்க்கெட்ல வந்து திரும்ப இந்த ஷேர்ஸ்ல ஏற ஆரம்பிக்கும். பட் ஆனால் இப்போ டெஸ்டிங் வந்து நடக்க போகுது. ஆக்சுவலா இப்போ இருக்கிற அந்த ஒரு வேல்யூஷன்ஸ்க்கு இப்போ வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்டிங் வந்து நடக்க போகுது. அதனால இன்னைக்கான நாள் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கும். ஸோ இங்க ஏஷியன் மார்க்கெட்ஸ் பொறுத்தவரைமே நெகட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஜப்பான் அண்ட் தென் கொரியா மார்க்கெட்லாம் நெகட்டிவ்ல தான் வந்துருச்சு. பட் ஆனால் யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. 2-3% வரைக்கும் ஏறி இருக்கு. மெயினா இங்க ஆப்பிள் அண்ட் தென் அமேசான் மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஏறி இருக்கு. ஸோ டெக்ஸ்டாக்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கானால நம்மளோட மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் வந்து இருக்க போகுது. இங்க HDFC செக்யூரிட்டிஸோட CEO வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து 26,000 பாயிண்ட் வந்து ஜூனா வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு சொல்றாரு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் ஏற்கனவே வந்து வீக்கா தான் வந்து இருக்கு. இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு இப்போ வந்து ரீசனபிளா வந்து இருக்கு. இன்னும் இங்க கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ், அதாவது அந்த டவுன் சைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ரிஸ்க் வந்து லிமிட்டடா தான் வந்து இருக்கு. இன்னும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்க ரீசனால இப்போ ஒரு ஃப்ளோர் பிரைஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்க இருந்து வந்து இங்க நிஃப்டி 50 ஏறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. நம்மளோட ஏர்னிங்ஸ் growthமே 10% மேல வந்து இருக்க போகுது. அண்ட் நம்மளோட ஜிடிபி growth ஆர்பிஐயோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி இங்க ஜிடிபி growth வந்து 6.9% வந்து இருக்கு. இன்ஃபிளேஷன் வந்து 4.6% வந்து இருக்கு. கிரெடிட் growth வந்து இங்க 14% வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் வந்து இவர் வச்சு இங்க வந்து நிஃப்டி வந்து டக்குன்னு வந்து இங்க 26,000 பாயிண்ட் வந்து கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ கோல்டு அண்ட் சில்வர்ல என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்றுக்கான நாள்ல ஏறி இருக்கும். கோல்டு அண்ட் சில்வர் இன்னைக்கான நாள்ல 1% வந்து இறங்கி இருக்கு. $4,700 per ounce வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான நாள்ல வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது. NX வந்து ஐபிஓ வரப்போ தான் வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கான அந்த ஒரு ஃபைலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஜூன் to ஜூலைல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்காகவே 20 மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து இங்க உள்ள அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய பேங்கர்ஸ் வந்து உள்ள அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தா முடிக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து இப்போ கரெக்டான பைப் லைன் வந்து வருது. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஓ வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இன்னும் வராம தான் இருக்கு. இந்த வருஷம் வந்துடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இன்னும் பெரிய பெரிய ஐபிஎஸ் வந்து வராம வந்து வெயிட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. மார்க்கெட் சூழ்நிலை சரியில்லாத ரீசனால. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்க கோல்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து ஏறிக்க தான் நம்ம பார்த்திருப்போம். இல்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், அப்புறம் பிஎன் கட்கல் ஜுவல்லர்ஸ் இது மூணுத்தை வந்து கம்பேரிசன் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஎன் கட்கல் ஜுவல்லர்ஸ் வந்து சூப்பரா வந்து இருக்கு, அதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்சிவான வேல்யூஷன்ஸ் இல்லாம 21 தான் பிரைஸ் இருக்கு, அதனால அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இப்போ இந்த 3 கம்பெனிஸோட அந்த ஒரு Q4 பிசினஸ் அப்டேட் வந்து வந்திருக்கும். அதுல சேல்ஸ் growth வைஸ் வந்து பார்க்கும்போது இங்க பிஎன் கல்கல் ஜுவல்லர்ஸ் 102% வந்து நடந்திருக்கு. இது ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. 102% வந்து ஒரு பெரிய அப்டேட். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 60% மேல வந்து இருக்கு. டைட்டன் வந்து 48% வந்து இருக்கு. ஸோ இருக்கிறதுல ஹையஸ்டா வந்து கொடுத்துருக்குது இங்க வந்து இங்க பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸோட சேம் ஸ்டோரோட அந்த ஒரு சேல்ஸ் growth இருக்கும்ல, அதுவுமே 80% வந்து நடந்திருக்குதா சொல்றாங்க. அந்த ஒரு 80% ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. அதே நீங்க நிறைய ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ எல்லா கோல்ட் ஸ்டாக்ஸுமே நிறைய ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. பட் ஆனால் சேல்ஸ் growth வைஸ்ல பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸ் அடுத்த லெவலில் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனாலுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணதால 21 பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. என்னதான் போர் வந்து 2 வாரத்துக்கு வந்து பாஸ் மோட்ல இருந்தாலுமே, அந்த பீஸ் மோட்ல வந்து இருந்தாலுமே, பட் ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இஸ்ரேல் வந்து லெபனான் வந்து அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தான் பீஸ் ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருந்தீங்க, நாங்க வந்து வைக்கல. அதுவும் இல்லாம நீங்க வந்து ஈரான் கூட தான் வந்து பீஸ் ஸ்டாக் வச்சிருந்தீங்க, நாங்க அடிச்சது லெபனான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இஸ்ரேல் வந்து அந்த ஒரு கண்டினியூஸ் அட்டாக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ் ஈரானும் அமைதியா இருந்தாலுமே இஸ்ரேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதியா இல்ல, சொன்ன அந்த அன்சர்டனிட்டி அப்படியே தான் வந்து இருக்கு. அதனால மார்க்கெட் என்ன சுச்சுவேஷன்ல வந்தாலும் டைரக்ஷன் வந்து மாற ஆரம்பிக்கலாம். இங்க பாசிட்டிவான டைரக்ஷன்ல தான் போகணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இன்னும் கீழே இறங்குற சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த டைம்லயுமே பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண தேவையில்ல. அதனால நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாவே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதான் நீங்க ஓவரால் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.